வணக்கம் டிபிகே டாக்ஸ். சிங்கப்பெண்ணே சீரியலில் ஒரு நெகட்டிவ் ரோலில் கருணான்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறவர் பற்றின தெரியாத தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கருணாவா இந்த சீரியலில் இது வரைக்கும் நடிக்கிறவரோட உண்மையான பேர் ஸ்ரீகாந்த். இவரோட முதல் திரைப்படமே பாலச்சந்தர் அவரோட மனதில் உறுதி வேண்டும் திரைப்படம் தான். 1987 வெளியான இந்த திரைப்படத்தில், அதுவும் முதல் திரைப்படமே பாலச்சந்தர் அவர்களோட படத்தில் ஹீரோவாக இவர் நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தில் ஹீரோயினா சுஹாசினி அவங்க நடிச்சிருந்தாங்க. இவரோட மிகச்சிறந்த திறமையை பார்த்த பாலச்சந்தர் அவர்கள் இவரோட பேரை ஸ்ரீகாந்த்ன்றிருந்து சந்திரகாந்த்னு மாற்றிட்டாரு. ரஜினிகாந்த், கமல்ஹாசன் மாதிரி நீங்களும் ஒரு மிகப்பெரிய நடிகராக ஆகணும்னு அவரோட ஆசையால் சந்திரகாந்த்னு இவருக்கு பாலச்சந்தர் அவர்கள் மாற்றினார். இதே போல் இவர் நடித்த 1987 வெளியான மனதில் உறுதி வேண்டும் திரைப்படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம். இந்த திரைப்படம் கமல் அவர்களோட நாயகன் திரைப்படத்தோடு தான் வந்துச்சு. ஆனால் இந்த திரைப்படமுமே 100 நாள் பல திரையரங்களில் ஓடி மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம். சந்திரகாந்த் அவர்கள் பிரபல நடிகை ஸ்ரீபிரியா அவங்களோட உடன் பிறந்த சகோதரர். சந்திரகாந்த் அவரோட மீடியா கரியர்னு சொன்னால் அவர் 1978 மீடியாக்குள்ளே வந்துட்டார். ஆனால் இவர் ஆரம்பத்தில் சினிமா எடிட்டராக தான் தன்னோட அறிமுகப்படுத்திக்கிறாரு. எடிட்டராக கிட்டத்தட்ட 70 படங்களுக்கு மேலே இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இதே போல் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு 5-6 திரைப்படங்களில் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போது தான் பாலச்சந்தர் அவர்கள் இவரை அடையாளம் கண்டு, நீ சினிமாவில் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதனால் நீ சினிமாவில் ஹீரோவாக வான்னு சொல்லி இவரை கூப்பிட்டு வந்திருக்காரு. இதுக்கப்புறம் 90s 22க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக மின்சார கண்ணா திரைப்படத்தில் தளபதி விஜய் அவர்களோட உடன் பிறந்த அண்ணன் கதாபாத்திரத்தில் அந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார். அந்த திரைப்படத்துக்கு அப்புறம் இவருக்கு பெரிதாக வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கல. இதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சிங்கப்பெண்ணே சீரியலில் இவரை கூப்பிட்ருக்காங்க. அதுவும் ஒரு வில்லன் ரோல்னு சொன்னப்போ ஆரம்பத்தில் இவர் தயங்கியிருக்காரு. இருந்தாலும் நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 22 வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவும் பெருமையாக இந்த சீரியலை பற்றி சிலகாய்ஞ்சிருக்காரு. சிங்கப்பெண்ணே சீரியலில் கருணா அவரோட அந்த நடிப்பு எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றியோ உங்களோட கருத்துக்களை மறக்காம கிளிக் பண்ணி சொல்லுங்கள். டிபிகே டாக்ஸ் இதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்.